ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய பெண்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ வந்து நிறைய 10ல் ஒருத்தருக்கு இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயும் சொல்லப்போனால் ஈவன் யங் ஏஜ்லேயே அவங்க வந்து மெச்சூர் ஆகி ஏஜ் அட்டன் பண்ண அந்த ஏஜ்லேயே நிறைய குழந்தைங்களுக்கு இந்த பிசிஓஎஸ், பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒன்ஸ் வந்து ப்ரெக்னென்சின்னு பிளான் பண்ணும்போது அவங்க அப்போ தான் வந்து அதோட சீரியஸ்னஸே அவங்க புரிஞ்சு ஸ்கேன் ரிப்போர்ட் அது இதுன்னு பார்க்கும்போது ஏன் நம்ம இன்னும் கன்சீவ் ஆகலை, ஏன் நமக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னு சில ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்து பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு பிசிஓ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு பிசிஓஎம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு பிசிஓடி அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் பைலேட்ரல் ஸ்மால் ஃபாலிக்கிள்ஸ் ஆன் ஓவரீஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பிசிஓ, பிசிஓஎம் அண்ட் பிசிஓடி மூணுமே ஒன்று தானா, ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து நம்ம ஆரோக்கிய வாழ்வு வெல்னஸில் நம்மளோட கிளைண்ட்ஸ்க்காக ரெடி பண்ண ஒரு இமேஜ் தாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஓ, பிசிஓஎம் அண்ட் பிசிஓடி, பிசிஓஎஸ் இது எல்லாத்துக்குமே என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதனால் வந்து அவங்க அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, ஏன் எல்லாத்துக்குமே பிசிஓடி அப்படின்னு போடலை, அதே மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தால் அதோட சிவியாரிட்டி அதிகம், கன்சீவ் ஆகிறதுல பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஓ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து பாலிசிஸ்டிக் ஓவரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட ஓவரீஸில் நிறைய மெச்சூர் ஆகாத சின்ன சின்ன ஃபாலிக்கிள்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது அந்த உங்களோட ஓவரீஸில் சின்ன சின்னதாக மெச்சூர் ஆகாமல் நிறைய ஃபாலிக்கிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து அவங்க பிசிஓ அப்படின்னு. அது வந்து அந்த டைமில் உங்களுக்கு ஒருவேளை கருமுட்டை வந்து சில பேருக்கு இயற்கையாகவே வந்து மெச்சூர் ஆகாமல் சரியாக டெவலப் ஆகாமல் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிசிஓடி டிசீஸாவோ இல்லை பிசிஓஎஸோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து அப்போதைக்கு உங்களுக்கு ஏற்படுற ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஹார்மோன்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இது வந்து ஒரு டிசீஸாக, இது பிசிஓடி, பிசிஓஎஸ் மாதிரி இதை நினச்சி பயப்படணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது பெரும்பாலும் ஓவலேஷன் டைமில் நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓவலேஷன் வந்து ப்ராப்பராக நடக்க தான் செய்யும். பட் எக்கு வந்து ப்ராப்பராக மெச்சூர் ஆகாததுனால இந்த மாதிரி உங்களுக்கு அப்படி காமிக்கும். இதுக்கு வந்து பெரும்பாலும் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்காது. இது வந்து ஃபர்டிலிட்டியை பாதிக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான ஒரு அஃபைன் இதுதான் இருக்கும். பிசிஓடி, பிசிஓஎஸ் அளவுக்கு பெருசான பாதிப்பு வந்து இருக்காது. இதுக்கு பெரும்பாலும் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட்லேயே வந்து இதை சரி பண்ணிடலாம். வேறு விதமான பிரச்சனைகள் எதுவுமே இதுக்கு வந்து இருக்கவே இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிசிஓஎம். இது வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரி மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பிசிஓடிக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேனில் வந்து ஓவரிஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்போ மார்ஃபாலஜினா என்ன அப்படின்னா அந்த மாதிரி உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து உங்களோட ஸ்கேனில் அது இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலான பீரியட்ஸ் டைமில் வந்து பீரியட்ஸ் வந்து இதுக்கும் ரெகுலராக இருக்கும், ஓவலேஷன் நார்மலாக நடக்கும், பெரும்பாலும் எந்த சிம்டம்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஃபர்டிலிட்டி அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் இதுக்கு வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், பிசிஓடியோட ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் வந்து பெரிய அளவில் ரொம்ப ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. ப்ரெக்னன்சிக்கும் வந்து பெருசாக இது வந்து இம்பேக்ட் இருக்காது, பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இதை வந்து நீங்கள் பிசிஓஎம் அப்படின்னு நீங்கள் ஸ்கேனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரீஸில் அந்த மார்ஃபாலஜி மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் பிசிஓடி, பிசிஓஎஸ் இது வந்து நம்ம ரியலாக ஒரு ஹார்மோனல் அண்ட் மெட்டபாலிக் டிஸார்டர். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது வந்து ஒரு டிசீஸ் கண்டிஷன். இதில் வந்து இர்ரெகுலர் பீரியட்,
மிஸ்டு பீரியட்ஸ், அதே மாதிரி ஹை ஆண்ட்ரோஜன் லெவல்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து வெறும் ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் இல்லாமல் இதில் வந்து பிளட் ஒர்க்கும் வந்து நம்ம நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சிம்டம்ஸ், மூட் ஸ்விங்ஸ், ஹேர் ஃபால், ஆக்னே, அப்புறமா வந்து தின்னிங் ஹேர், இன்ஃபர்டிலிட்டி, வெயிட் கெயின்னு நிறைய சிம்டம்ஸ் வந்து இது இருக்கும். இது இன்ஃபர்டிலிட்டி ஏற்படுத்துமானா கண்டிப்பாக இதனால் நிறைய பாதிப்புகள் வந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது இதில் வந்து சீக்கிரமான ஒரு ரெக்கவரியை வந்து நீங்கள் அடையலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல்னு நினச்சிட்டு இதை அப்படியே விட்டுறலாமா ட்ரீட்மெண்ட் இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக விடக்கூடாது. நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ப்ளஸ் டயட் இதெல்லாமே ஃபாலோ பண்ணி நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாமே பண்ணி சைடாக கொஞ்சம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களால் இதிலிருந்து வெளியில் வர முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து பிசிஓஎம், பிசிஓடி இது எல்லாமே ஒன்று தான், நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் நிறைய வீடியோஸ், நிறைய டிப்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்து இன்றைக்குமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி நேச்சுரலாக கன்சீவும் ஆகியிருக்காங்க. பட் அதுக்கும் மேலே இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் இதெல்லாமே வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட ஃபர்டிலிட்டி ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து நேச்சுரலான முறையில் உங்களுக்கு உங்களோட பிசிஓஎஸ், பிசிஓடியை ரிவர்ஸ் பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லித் தருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.